நாங்கள் டீம் அமைச்சு ஆப்ரேஷனில் ஈடுபட்டோம். உத்தரவு வரும்போது நீங்கள் எல்லாம் கேட்டீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. நான் சொன்ன சிலை மீட்டு கொண்டு வருவேன்னு வந்தாச்சு. சார், இதில் முக்கிய அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது உண்மையா? விசாரிச்சு தாங்க எதுவுமே சொல்ல முடியும். விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். சார், 1 மாசத்துக்கு முன்னாடி காணாம போனதா சொல்லப்பட்ட ராஜராஜ சோழன் சிலையை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? அவர் மட்டும் இல்லை, பல சோழ மன்னர்களோட சிலைகளும் காணாமல் போயிருக்கு. கடந்த 1 மாசமா விசாரித்து கைது செய்ததில் சில முக்கிய புள்ளிகளோட பேர்களும் அடிபடுது. கூடிய சீக்கிரத்தில் மாட்டுவாங்க. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ராஜராஜ சோழனுடைய சிலைகளை அவருடைய சொந்த இடத்துக்கு நானே கொண்டு போய் வச்சிருவேன். காலைல வந்துச்சு 2, அதில் ஒன்று தானே இது. என்ன விஷயம்? நம்பி சொல்லலாமா? அதான் வந்துட்டல்ல, சொல்லு. ஏய், இன்பாவும் ஆளுகளும் வருவாங்க. எப்படி இருந்தாலும் வாய் விடுவானுங்க. நீங்கள் எதுவும் பேசாதீங்க. எதுவாக இருந்தாலும் நான் பேசிக்கிறேன் அவனுக்கிட்ட. நான் சொல்கிற வரைக்கும் வாய் தரக்கூடாது. மாமா, அவனுக்குலாம் அவ்வளோ சீனே இல்லை. யோ, இவனுங்களாம் நம்பி இவ்வளோ பெரிய சிலையை கொடுக்கலாமா? அப்பா சொன்னார் தான் மறுபடியும் இங்கெல்லாம் வந்தேன். ஏதாவது சொதப்பிச்சு. எத்தனை முறை கொடுத்துருக்கேன், எல்லாம் கரெக்டாக தானே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு முறை சொதப்பிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மாட்டினாலும் நம்ம பேர் வெளியே வராது. யோ, ஆரம்பத்திலே மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க, வாய கழுவு. சேராவோட பையன் இன்பா, இவனுக்கும் தொழில் மேலே ஆசை இருக்கு. கூட சுற்றுறதெல்லாம் வாண்டுகன்னு சேரா தொழிலை கொடுக்கறதில்ல. காசி, டைம் ஆகுது, சேராவுக்கு சொல்லிவிடு. என்ன புதுசு மாதிரி பேசுற? டைமுக்கு வருவார், வெயிட் பண்ணு. சொல்லியா, என்ன விஷயம்? இதுதான் கைமாற்ற போகிற சிலை, ராஜராஜனோடது. பொருள் ரெடியாக இருக்கு, கைமாற்றினா போதும். என்ன கருணா, பண்ணலாமா? இல்லை சாரா, ரிஸ்க்கு. சிலை தொலைஞ்சு 1 மாதம் தான் ஆகுது. எல்லாத்துக்கும் அது மேலே தான் கண். அந்த ஐஜி வேறு தீவிரமாக தேர்ந்து இருக்கான். இப்போ தொட்டால் எல்லாத்துக்கும் ரிஸ்க்கு தான். இதில் என்ன ரிஸ்க் இருக்கு? முள்ளனா போக சொல்கிறா, நாம் பார்த்துக்கலாம். டே இன்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருறா. என்ன ரேட்டு? 30 கோடி சேரா, 5% பேசிக்கலாம். 5 முடியாது, 10 பேசிக்கலாம். 10 பேசிக்கலாம் சேரா. 10 வேணாம், 5 போதும். நான் கருணா, வாங்கின காசுக்கு விசுவாசமா? ஏய், என்ன உன் பிரச்சனை? பேசிகிட்டு இருக்கோம்ல, உன் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வெளில போ. 10 வேணாம், 5 போதும். சிலையோட உண்மையான ரேட்டில் இருக்கு. நமக்கு இந்த போய் மட்டும் காதுல கேட்கவே கேட்காது. ஏயா, ஒரு முறை சொதப்பிட்டோன்னா விரல் சுப்பிட்டு போயிடுவோம் நினைச்சியா? எதுக்கியா இந்த சேரனையும் சோழனையும் குறைச்சட போடுறீங்க? சிலையோட உண்மையான ரேட் என்ன? 100 கோடி சேரா. யோ திருட்டு கொட்டு, தொழில் தெரியலன்னா பெருமாள் சிலைய சோழன்னு சொல்லி வித்துருவல. ஏயா,
இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ பேசாம குரியர்லேயே போட்டிருக்கலாமே, இங்கேயே உட்காந்துருக்க. சேரா அந்த ஐஜி எல்லா பக்கம் குடையிறான் சேரா. எல்லா பக்கமும் ட்ரை பண்ணியாச்சு, முடியல. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. தெரியும் தான், விசாரிக்கணும்ல. பசங்க வண்டி நம்பர் கொடுப்பாங்க, அதை அந்த டிரைவர்கிட்ட கொடுத்துரு. டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு கிளம்பு. பெரிய பெரிய கையெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. சின்ன பசங்களை வச்சு செய்கிற சில்லற வேலையில் இது. போன தடவை மாதிரி தான் தப்பாச்சு, ரொம்ப தப்பாயிரும். 100 கோடி ரூபாய் சிலை லோட்டால டீ குடிக்கிறவனா கடத்துவான்? பெரிய ஆளுங்க யாருன்னு பெரிய ஆளுங்கிட்ட கேட்டு தானே வந்திருக்க. நான் கருணா, அந்த ஐஜியோட பேட்டி பார்த்தேன். பையன் கொஞ்சம் சூடாக இருக்கான். சிலையை தூக்குறது ரிஸ்க்குன்னு தான் தோணுது. கூட இருந்து முடிச்சு கொடுத்துரு. என்னடா கல்யாண நாள் நாளைக்கு முடிச்சு கொடுத்துறேன் சேரா. டேய், என்னது? இங்கே ஜெயிச்சா தான் காசு, தோத்தா மயிர பூஜனை எல்லாம் போயிடுவாங்க. தொழில் படுத்தது காரணம் போன தடவை மிஸ் ஆனதான். இந்த டைம் மிஸ் ஆகக்கூடாது. வருஷம் ஃபுல்லாக உனக்காக தானே வேலை செய்கிறேன். இந்த மாதிரி டைமில் கூட இருக்கணும்ல. டேய், குஜராத்லேருந்து வண்டி கிளம்பியாச்சு, கூட இருந்து பார். சரி, முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஏய் வாங்கடா. ஏய் பசங்களா, பொருள் பெருசு, முடிச்சு கொடுத்தா நல்ல லாபம் பார்க்கலாம். வண்டிக்கு டீசல் பார்த்து வைங்க, சரக்கு போட்டுறாதீங்கடா. நாங்கள் எப்போ பொருள் தூக்கும்போது சரக்கு அடிச்சிருக்கோம், நீ வேற. ஆமா, நீங்க வர நான் வராம அல்ல, நாங்கள் 3 பேர் பார்த்துக்கிறோம். கல்யாண நாள் தானே, நீ போய் அக்கா கூட இரு. பெரிய சிலடா, மாட்டினா கூண்டோட காலி. ஏன், நாங்கள் இது மாதிரி பண்ணது இல்லையா? போனாடி கூட நீ வந்தா மாட்டணும். மூஞ்சர் நல்லா தெரியுமாமா, அதான் சொல்கிறேன். சேரா கூட இருந்து முடிக்க சொல்லியிருக்காரா? நோ, அந்த நாள் கிடக்குறாண்ணா, ஏதாவது லூஸ் மாதிரி சொல்லினே இருப்பான். போய் அன்னி கூட இருந்தா முடிச்சுட்டு கூப்பிட்றோம். அதுக்கு இல்லடா, பார்த்தல என்பாவ, நான் வரலன்னு தெரிஞ்சா அவள் தான். அவன் கிடக்குறான் சிரிப்பு மூஞ்சி. சிரிப்பு மூஞ்சி அவன். தெரிஞ்சாதானே, பார்த்துக்கலாம். நீ கிளம்பு. நோ, கிளம்புண்ணா. டேய், சொதப்பிட மாட்டீங்களே? மாமா, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். கிளம்பு. வாங்கடா. வரண்ணா. டேய், அந்த போலீஸ்காரன் காலில் அவ்வளோ காரி துப்பியும் திரும்ப செயின் கூட்டு வந்துட பத்தியா நீ? பெருசாக பண்ணலாம் நான் சொல்கிறேனே மச்சான். செயின் எடுத்தா காலில் கூட எப்போ 1 லட்சம் ரெடி பண்ணுவேன்? டேய், என் மேலே நம்பிக்கை இருந்தால் கூடவா, இல்லை மூட்டு கீழே இறங்க முதல்ல. டேய் மச்சான், R15டா, புது செமையா இருக்கு. ஆமா மச்சான். மச்சான் அள்ளுதா. டேய், பாட லேட்டா சந்தால் கத்த போகிறேன். செம்ம இத்து போன பிளாஸ்டிக் தூக்கம் இல்லை, சீன் போடுவான். அப்படியே முன்னால் வந்துட்டா மட்டும் லாஸ்ட் கலர் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு வருவாரு. வாடா, கேட்டிருக்குமா பிலிப்ஸு, இந்த பயமயிர் இருக்குல்ல. நான் வணக்கண்ணா. வாடா, வந்ததே லேட்டு. அந்த வண்டி கிட்ட நின்று என்ன குசு குசு? ஓ, ஹெவி கான்சன்ட்ரேஷன் ஆனா நீ அதை கண்டி தொழில வச்சுக்கோ, எங்கேயோ போகலாம். பிலிப்ஸு, வாய் அதிகம் ஆயிடுச்சு. சும்மா ஆடுறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பையனுக்கு ரொம்ப புச்ச வண்டி வேற புதுசா இருக்கா, அதான் பார்த்து அப்படின்னு நின்ட்டானே. அப்படியா? ஆமாண்ணே. வண்டி சேலுக்கு தான், வேணா வாங்கிக்க. அது வாங்குற அளவுக்கு காசு இருந்தால் நாங்கள் என்ன இங்கே இருக்கோம்? ஏன்டா, ஓனர் மாதிரி தான் வேலைக்கு வரீங்க. 1 லட்சம் ரூபா தான். ஓ, அந்த வண்டியோட விலை 2 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மி. தெரிஞ்சா பேசு சொம்மா. டேய், வண்டி தெரிஞ்ச பையன்து, அவன் ஏதோ பெரிய அமௌண்ட் விஷயத்தில் மாட்டியிருக்கானா, அதனால தான் வண்டியை விற்கிறான். நாளைக்குள்ளே ரெடி பண்ணுமா? நாங்கள் எங்கே ஏண்ணே, ஒரு வாரம் டைம் கூடாண்ணே, ரெடி பண்ணிடுறோம் நாங்கள். டேய், லூசாடா இவன். 1 வாரம்னா அவனே அமௌண்ட் ரெடி பண்ணிக்க மாட்டான். ஏற்கனவே ஒரு பார்ட்டி வந்திருக்கு, வேணா சொல்லு, அதை கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா தரேன். எங்கண்ணே? அண்ணே, 1 நிமிஷம் என்ன, டே வாடா. டே என்னடா? டே மச்சான், இதை விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காது. ஆஃப் அமௌண்ட் தான், சொன்னா கேள்வி வாங்கிடுவோம். பிலிப்ஸு, டீ குடிக்க காசு இருக்க அவங்ககிட்ட, லூசு தரமா பேஸ்ட். டே மச்சான், நீ தான் சொன்ன வரும்போது என்னன்னு ஏதாச்சும் தேவைன்னா செய்யலான்னு. சரி, நீயே சொல்லு. செயின் எடுத்துட்டு அந்த வண்டியில புஷ்னு போக முடியுமா நம்மளால? 1 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போறது நம்ம? டே மச்சான், சொன்னா கேள்றா, இந்த வண்டி அங்க இருந்தா அவ்வளவுதான்டா, அப்படிக்கவே முடியாதுடா. பின்ன நான் தான்டா உட்காந்துக்கிறேன், என் முடி தான்டா இசுக்குறானுங்க. இப்போ என்னங்க நீ? மச்சான் சொன்னா கேளு, நம்ம வாங்குறோம் இந்த வண்டியை. எப்பட்றா சொல்றாரு?
நாங்களே வாங்கிக்கிறோம். ஆ டேய்